கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தார், இப்பொழுது தார், இந்த நேரத்தில் தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னியும் ஆண்டவரே. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோனிடமிருந்து, சாத்தானிடமிருந்து, சோதனையில் இருந்து எங்களை விடுவித்திருடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆவியானவர் பாடலை பாடுவோம். ஆமென். ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க ஆமென். ஆமென். இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே. இப்பவாரம் இறங்கி எங்கள் உள்ளத்திலே சொல்லி திருத்தூதரின் பணியை குறித்து இந்த நாளிலே தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமென். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக இன்றெடுத்தேன். ஆமென். ஆமென். ஆவியானவர் சொல்றார் பாருங்க, கடவுளின் வல்லமையினால் தூய ஆவியாரின் செயல்பாடு நம்ம எப்படி சொல்றாரு பாருங்க, நற்செய்தியின் வழியாக நான் உங்களை
கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். அதனால தான் 16ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, ஆகையால் நீங்கள் என அறிவுரை கூறுகிறேன். என்னை போல் ஆகுங்கள் என்று தூய ஆவியானவர் சொல்றாரு. என்னை போல் ஆகுங்கள். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் தங்கியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? அப்ப தூய ஆவியார் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என்னை போல் ஆகுங்கள். அல்லேலூயா, என்னை போல ஆகுங்க ஆண்டவரே. என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் அப்பா. ஊற்றும் ஐயா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றும் ஐயா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுங்கப்பா, என்னை போல் ஆகுங்கள் என அறிவுரை கூறுகிறேன். ஆவியானவர் பாருங்க, கட்டாயப்படுத்தல. என்ன சொல்றாரு? அறிவுரை கூறுகிறேன். அறிவுரை. ஆமன் பார்த்தவர்களே, 5ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்வது, வாசிப்போம். எனவே அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடம் இருந்து பாராட்டு பெறுவர். ஆமென், ஆமென். குறித்த காலம் வரும் முன். ஸ்டார்டிங் எப்படி பண்றாரு பாருங்க ஆவியானவர். அதிகாரம் 4 வசனங்கள் பல இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை ஆண்டவர் எப்படி அதை உருமாற்றம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை சார்ந்த உங்களுள் ஆசிரியர் 10,000 இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. யார் அந்த தந்தை? இறைவனாம் தந்தை ஒருவர் மட்டுமே. அப்ப நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். ஆமென். நற்செய்தி வழியாக, நல்ல செய்தி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. காலையில் இந்த குடுக்குடுக்கார வரான், அவன் என்ன சொல்கிறான்? நல்ல செய்தி சொல்ல வரான். நம்மெல்லாம் ஒளிஞ்சு கேட்போம், என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான்னு கேட்போம். அதிகாலையில் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். எல்லாமே நல்ல காலம்தான். ஆண்டவர் படைத்தது எல்லாம் சொல்றது அனைத்தையும் நல்லதென கண்டார். அனைத்தையும் நல்லதென கண்டார். ஆமன் பார்த்தவர்களே, எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார். அப்ப தீர்ப்பளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சம் ஆயிடும். ஆமென். அதனாலதான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லப்பட்டது, நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். ஆமன் பார்த்தவர்களே, மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமா அவராக்கிடுவார். நம்ம எதெல்லாம் மறைக்கவே முடியாது, ஆண்டவர் சமூகத்தில் மறைக்க முடியாது. மறைச்சோன்னு சொன்னா அவர் வெளிப்படுத்திடுவார், வெட்ட வெளிச்சம் ஆக்கிடுவார். ஏன், என்ன பிரச்சனை என்பதை அவர் துருவி ஆகிறவர். அல்லேலூயா. அப்ப அந்த உள்ளங்களின் நோக்கங்களை வெளிப்படுத்துவார். ஆமென். புரியல? புரிஞ்சிருந்தா நீங்க ஆமென் சொல்லியிருப்பீங்க. உள்ளங்களின் நோக்கங்களை அவர் வெளிப்படுத்துவார். ஏன் உனக்கு அந்த பிரசன்ஸ் வரல? ஏன் ஆண்டவர் சமூகத்தில் நீ மௌனம் ஆயிட்ட? ஏன் உனக்குள்ள அந்த 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 வைப்ரேஷன் ஏன் வரல? ஆவிக்குள்ள நீ ஸ்டார்டிங்ல இருந்து இருந்த அந்த முதல்ல இருந்த நிலை ஏன் இப்போ இல்லை?
அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்கிடுவார். நம்ம மறைச்சிருக்கலாம், ஆனால் அவர் வெளிச்சத்தில் கொண்டு வந்துடுவார். ஆமென். ஆமென். புரிஞ்சதா? புரிந்தவர்களுக்கு ஆமேன்னு சொல்லணும். நல்லா புரிந்தது. ஆமென். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவார். பாராட்டு பெறுவர். இப்போ பாருங்க, இந்த வசனங்கள் யாரால் எழுதப்பட்டது என்று ஒரு கேள்வி வைத்தோம். எல்லாரும் சைலண்டாக இருந்தீங்க. ஆனால் மேரியம்மா இருக்கிறவங்களே வயசுக்கு பெரியவங்க, ஜனட்டம்மாவுக்கு ஜஸ்ட் கீழே 72 வயசு ஆனவங்க. அவங்க டக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? தூயாவியாரால் எழுதப்பட்டது, தூயாவியாரால் எழுதப்பட்டது தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஞானம் அவங்களுக்குள்ள ஏன் வந்துச்சு? அவங்க உன்னிப்பாக கேட்டார்கள். ஆமென். அவங்களுடைய உள்ளம் எங்கேயும் சிதறடிச்சு போகலை. அதனால தான் ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் கைகளை தட்டி அவங்கள வரவேற்பு கொடுத்தோமா? கொடுத்தோம். கொடுத்தோமா கொடுக்கலையா? கொடுத்தோம். இப்போ கொடுங்க, தட்டணும். இப்போ கொடுங்க, கை தட்டுங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. தட்டுது இப்போ தட்டுங்க, நல்லா தட்டுங்க. சாணி தட்டுற மாதிரி தட்டாதீங்க, கொஞ்சம் நல்லா தட்டுங்க. நல்லா 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 தட்டுங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமா. பிரசவ வேதனை. உங்களை கிறிஸ்தவர்களாக ஈண்டெடுத்தேன். ஈண்டெடுத்தல் என்றால் என்ன? பெற்றெடுத்தேன். ஆமென். ஆமென். உங்கள் உள்ளம் அந்த அந்த தோய்வு வேஸ்ட். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள அந்த ப்ரெசன்ஸ் வரல. இந்த ப்ரெசன்ஸ் வர வரைக்கும் ஆவியானவர் வெளிப்பாடு கொடுக்கவே மாட்டார். உங்களுக்குள்ள அந்த உன்னதமானவருடைய ப்ரெசன்ஸ் வந்தால் மட்டும்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ப்ரெசன்ஸ் உங்கள்கிட்ட வர வரைக்கும் ஆவியானவர் பேசுறதுல வந்துட்டு தடுமாற்றம் வரும். ஆமென். ஆமென். நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட், மணவாளன் மணவாட்டியோடு பேசுவதைப் போல, காதலன் காதலியோடு பேசுவதைப் போல, அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டோடைய சம்பத்தில். அதனால தான் 10ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ மகிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள். நாங்களோ மதிப்பற்றவர்கள். எல்லாரும் வாசிக்கல பத்தியா? எல்லாரும் வாசிக்கல பத்தியா? தெளிவா சொல்ல பாருங்க ஆவியானவர். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு, மடையர்கள். நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். வேஸ்ட்டுமா. உங்களுடைய அந்த சத்தம், அந்த கோரஸ் வரமாட்டேங்குது. உங்களுடைய அந்த சத்தம், அந்த கோரஸ், ஆண்டவருடைய சமூகத்தை அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது அந்த கோரஸ் வரணும். தெளிவாக சொல்றார் பாருங்க. 10ஆம் வசனம், நாங்கள் நீங்களோ நாங்கள் நீங்களோ நீங்கள் நாங்களோ. ஆமென். எப்படி அந்த தாழ்ச்சி பாருங்க. நீங்கள்லாம் யாரு? ஸ்பெஷல் பீப்புள். அதனால தான் 9ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, கடவுளின் திருத்தூதராகி எங்களை அவர் நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் எனக்கு அறிவிக்கிறேன்.
நாங்களாம் அப்படி தானே இருக்கோம். காட்சி பொருள் கத்திக்கிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆவியானவர் குறித்து பேசிக்கிட்டே இருப்போம், கத்திக்கிட்டே இருப்போம். ஆனால் நீங்களோ எப்படி இருக்கிறீங்க? 8ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க, தேவையானவற்றையெல்லாம் தேவையானவெல்லாம் ஏற்கனவே பெற்று விட்டீர்களோ? எல்லாம் முதலே கிடைச்சிருச்சா? ஏற்கனவே எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி நீங்கள் ஆட்சி செலுத்த முடியும் என்றால் நல்லதுதான். அப்படியான நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. அல்லேலூயா. பாருங்க, அந்த டிஃபரெண்ட். அதனாலதான் 7ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, நீங்கள் மற்றவர்களை விட சொன்னவர் யார்? மற்றவர்களை விட உயர்ந்தவர் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டும் ஏன் 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 ஏன்? அதனாலதான் 8ஆம் வசனம் சொல்றாரு, தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்று விட்டீர்களா? எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? அப்ப நீங்கெல்லாம் என்ன நினைக்கணும்? 1ஆம் வசனம், நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்களை என கருத வேண்டும். அடுத்தது 2ஆம் வசனம், பொறுப்பாளர்கள் நான் எதிர்பார்க்கலாம் இல்லையா? நீங்களாம் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கலாம் அல்லவா? சாதாரண ஒரு கடவுளுடைய உண்மையை, கடவுளுடைய மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவனாக என்னை நீங்கள் கருத வேண்டும் என்று ஊழியக்காரனுக்காக ஆண்டவர் ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். அப்ப நீங்கள் எல்லாம் பொறுப்பாளர்கள், நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கலாம் அல்லவா? நான் எதிர்பார்க்கிறது தப்பா? நீங்கள் எல்லோரும் ஆமேன் அல்லேலூயா என்று சொல்ல வேண்டும், இறை வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்வதை நான் எதிர்பார்ப்பது தவறா? நான் என்னுடைய எதிர்பார்ப்பது ஒரு ஊழியக்காரனுடைய எதிர்பார்ப்பு. அப்ப பிரசங்கம் பண்ற எனக்கே அந்த எதிர்ப்பு இருந்தா, எல்லாத்தையும் வார்த்தையில கொடுத்த தேவனுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும்? ஆமீன். பிரசங்கம் பண்ணவர்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? டேய், நீ எப்படி என்ன கேட்கிறார் ஆண்டவர்? 10ஆம் வசனம், இறையாட்சி பேச்சில் அல்ல செயல்பாட்டில் தான் இருக்கிறது. 21ஆம் வசனம், நான் பிரம்போடு வர வேண்டுமா அல்லது அன்போடும் கனிவான உள்ளத்தோடு வரும், எதை விரும்புகிறீர்கள்? அப்ப நான் எதிர்பார்ப்பது தவறா? கடிந்து கொள்ளும் பொழுது, உங்களுக்கு உற்சாகமூட்டும் பொழுதும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதும், ஒரு வாத்தியார் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த பிற்பாடு இந்த குழந்தைங்க 100% மார்க் வாங்கணும்னு சொல்றதை வாத்தியார் எதிர்பார்ப்பாரா? இல்லை எக்கேடோ போட்டும் பாஸ் ஆனானா ஃபெயில் ஆனாலும் விட்டுட்டு போற வாத்தியாரா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க நல்லதை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களே, அப்ப தாம் தேர்ந்து கொண்டவர்கள் மன்றாடும் போது அவர்களுக்கு அதை விட நல்லதை கொடுக்கணும்னு அவர் நினைப்பதில் தவறுண்டா? அப்ப இந்த எதிர்பார்ப்பு, ஊழியக்காரனுடைய ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பு தேவ பிள்ளைகளை உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்ப நீங்க அப்படியே மந்த புத்தி உள்ளவர்களாக, அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே சோர்ந்து போயிடுறீங்க. அப்ப நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குள் அனலாக வேண்டும்.
அதனாலதான் ஆவியானவர் பாடலை பாட வச்சாரு. ஆவியானவர் அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த ஆவியானவர் பாட்டை பாடுறதுடைய அர்த்தம் என்ன? அப்ப அந்த ஆவியானவர் பாட்டை பாடினா ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. மேரியம்மா அந்த பாட்டை ரொம்ப அழகா பாடினாங்க. அந்த அல்லேலூயா சேர்த்து அந்த வரிகளை பாடுமா மேரியம்மா மட்டும் தனியா. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா பாடுங்க. ஹல்லேலூயா. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆமென். அல்லேலூயா. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆமென். ஆமென். இயேசுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. நன்றி. இயேசுக்கு நன்றி சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. 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 அதனாலதான் 3ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. தூய பவுல் ஆவியானவரால் ஏவப்பட்டு என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. பஸ். ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டா எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை நான் சொல்ல முடியும். ஆனால் நான் குற்றமற்றவனாகி விட மாட்டேன். குற்றம் என்னுள்ளே இருக்கும். ஆமென். 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 எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவர் ஒருவரே. அப்போ ஊழியக்காரனுக்காக அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவன் எக்ஸ்கியூஸ் கிடையாது. அவனுக்கும் தீர்ப்பு உண்டு. தீர்ப்பு உண்டு. யாரையும் விட பாரபட்சம் பார்க்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆள் பார்த்து செயல்பட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ளத்தை பார்க்கிறார். ஆமென். ஆமென். அதனால தான் 9ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. கடவுளின் திருத்துதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்களை போலானோம். அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு கூடி கூறி நிற்கிற ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற இங்கே பிரசங்கம் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்குள்ள வல்லம் இல்லைன்னா நீங்கள்லாம் கேட்க மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தூயாவின் வரங்களினால் நான் நிரப்பப்பட்டு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது நான் ஆண்டவருடைய வார்த்தையினால் அபிஷேகத்தினால் நிரப்பப்படணும். ஆமென். 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 நிரப்பப்படவில்லை என்று சொன்னால் நான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க மாட்டேன். மாறாக உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு குட்டி கதையை சொல்லி ஏதோ ஒரு சொல்லி அந்த கதை இந்த கதை சொல்லி அப்படியே காலத்தை போட்டுக்கிடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா பிரசங்கம் அப்படித்தான் நடக்குது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாத என்றும் சொல்லணும். ஆமென். ஆமென். இருக்கிறத ஒரு வசனம் கூட விடக்கூடாது. ஆமென். ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அதனாலதான் 13ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அவமதிக்கப்படும் போது கனிவாக கனிவாக பேசுகிறோம்.
நாங்கள் அவமதிக்கப்படும் போது அப்படியே கூனி குறிஞ்சி நின்றுறோம். ஏன்? அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டு விலகும் போது, அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் தள்ளி நிற்கும் போது, அவருடைய பிரசன்னத்தில் ஆமேன் அல்லேலூயா சொல்லாத போது, பதில் எதுவும் பேசாத பொழுது நாங்களாம் எப்படி நிற்கிறோன்னா, ஆண்டவரேன்னு சொல்லி தலை குனிஞ்சு நிற்கிறோம். எங்களை தலை குனிஞ்சு போகிறோம். ஆமேன். அவமதிக்கப்படும் பொழுது கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போலானோம். அப்படிதான் நினைக்கிறேன். அந்த வார்த்தைக்கு மதிப்பே இல்லை. நான் தான் பெரியவன். அதனாலதான் 7ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, நீங்கள் மற்றவர்களோட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? நீங்கள் மற்றவர்களை விட யாருமே கிடையாது பிள்ளைகளே. ஆண்ட சமயத்துல எல்லாம் ஒண்ணுதான். 16ஆம் வசனத்துல அழகா சொல்றாரு பாருங்க, ஆகையால் நீங்கள் ஆமென் ஆமென். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, என் அன்பார்ந்த பிள்ளை. யாரை சொல்றாரு? தீமோத்தேயுவை உங்களிடம் அனுப்பியுள்ளேன், என் அன்பார்ந்த பிள்ளை என்று சொல்லுகிறார் தன்னுடைய சீடனை பார்த்து. ஆமென். ஆண்டவருடன் இணைந்து வாழும் அவர் நம்பிக்கைக்குரியவர். நான் கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலையில் கடைபிடிக்கும் நெறிமுறைகளை அவர் உங்களுக்கு நினைவூட்டுவார். இப்ப ஆவியானவர் சொல்றாரு, தேவராஜ் மனோகரன் நீங்க நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அவன் என் அன்பார்ந்த பிள்ளை. ஆண்டவருடன் இணைந்து வாழும் அவன் நம்பிக்கைக்குரியவன். நான் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலையில் கடைபிடிக்கும் நெறிமுறைகளை அவர் உங்களுக்கு நினைவூட்டுவார். உங்களில் எல்லாருக்கும் இந்த வார்த்தை, எனக்கு மட்டும் இல்லை. மேரி அம்மாவாகிய உங்களை, என் அன்பார்ந்த பிள்ளை, ஆண்டவருடன் இணைந்து வாழும் நீங்கள் நம்பிக்கைக்குரியவர். நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலையில் கடைபிடிக்கும் நெறிமுறைகளை அவர் உங்களுக்கு நினைவூட்டுவார். புரிச்சுக்கங்க, இங்க யாரும் பெரியவர்கள் கிடையாது. ஆமென். ஆண்டவர் சமூகத்துல எல்லாம் ஒரே மாதிரி தான். அதனாலதான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எவரும் எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய பிரசன்ஸ் இல்லை, உங்களுக்குள்ள அந்த பிரசன்ஸ் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. இந்த பிரசன்ஸ் போயிடுச்சு. இந்த இறைவார்த்தையுடைய பிரசன்ஸு குறைஞ்சிருச்சு. நேரம் 8 மணி ஆயிடுச்சு. விடுவாரோ விடமாட்டாரோ அந்த டென்ஷன் வந்துருச்சு. ஆண்டவருக்காக அந்த 1 மணி நேரம், 1 மணி நேரம் என்னோடு இணைந்து என் வார்த்தைகளை கேட்க உங்களுக்கு வலுவில்லாமல் போயிற்றோ? இறைவார்த்தை வழிபாடு 1 மணி நேரம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஜெபமாலை சொல்கிறது, பாட்டு பாடுறது, அதெல்லாம் உங்களுடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள். ஆண்டவர்களோடு பேச வரும்போது அவர் கேட்குறாரு, 1 மணி நேரம் என்னோடு இணைந்து அவர் பேச வரும் கேட்குறாரு இன்னைக்கு ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தான் 12ஆம் வசனத்தில் அல்லாஹ் 11:12 சொல்கிறார் பாருங்க, இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம், அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. தூய பவுல் திருத்தூதர் படையில் பார்க்கிறோம், அடிக்கப்பட்டார், நாடோடிகளாக துரத்தப்பட்டார், தூக்கி எறியப்பட்டார்.
அதை இங்கே ஆண்டவர் இங்கே வெளிப்பாடு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஹalleluya 12ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க, எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம், பழிக்கப்படும் போது ஆசி கூறுகிறோம், துன்புறுத்தப்படும் போது பொறுத்துக் கொள்கிறோம். பொறுத்துக் கொள்கிறோம். ஆமென் நீங்க எவ்வளவுதான் எங்களை இழிவா பேசினாலும், எவ்வளவுதான் கேவலமா பேசினாலும், இப்படித்தானா அப்படித்தானான்னு பின்னாடி பேக் பைட்டிங் பண்ணும்போது கூட நாங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு உங்ககிட்ட சிரித்து பேசிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya இன்னைக்கு அப்படித்தானே, பேக்கில் பேசுகிறவங்க தான் அதிகம், கண்ணுக்கு முன்னால் பேசுகிறவங்க ரொம்ப கம்மி. ஆமென். ஆமென். அவமதிக்கப்படும் பொழுது கனிவாக பேசுகிறோம், நாங்கள் உலகத்தின் குப்பை போலானோம். இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு மதிப்பு இருக்குதா? ஆண்டோடைய வார்த்தை எடுத்து சொல்கிறவங்களுக்கு மதிப்பு இருக்குதா? அதான் எரேமியா தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லுவார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் இன்னைக்கு காலையில் எடுத்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? சீக்கிரமாக யாருக்கா ஞாபகம் இருக்காதே பிள்ளைகளே? எரேமியா 31 அப்பா. ஏனெனில் சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் வாசிக்கிறேன், தெரியலன்னா விட்டுருங்க. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமென். அவர்களை நீர் நட்டு வைத்தீர், அவர்களும் வேரூன்றி வளர்ந்தார்கள், கனியும் ஈந்தார்கள். அவர்களின் உதடுகளில் நீர் எப்போதும் இருக்கின்றீர், அவர்கள் உள்ளத்திலிருந்தோ வெகு தொலைவில் உள்ளீர். ஆமென். ஆமென். இது இப்போ கொடுத்த வார்த்தை. ஆமென். ஆமென். ஆமென் இப்போ இந்த நேரத்தில் கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya அவர்களை நீ நட்டு வைத்தீர். ரோமியருக்கு எழுதிய திருப்பத்திலே பார்த்தோம், கொரிந்தியருக்கு எழுதிய திருப்பத்திலே பார்க்கிறோம். அவர்களை நீ நட்டு வைத்தீர், அவர்களும் வேரூன்றி வளர்ந்தார்கள். எல்லாரும் வளர்ந்தீங்க, எல்லாரும் கேட்டீங்க, எல்லாமே பண்ணீங்க, கனியும் ஈந்தார்கள். நல்லா நீங்களும் பாடினீங்க, நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, எல்லாமே செஞ்சீங்க. அன்னைக்கு செஞ்சீங்க, இன்னைக்கு என்னாச்சு? அன்னைக்கு நான் இல்லாத போது உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கொடுத்த பொழுது ஒரு நிமிஷம் உங்கள் மூச்சு நின்றுச்சா? மூச்சு விடாமல் பேசுனீங்களே. அன்னைக்கு இருந்த அந்த ஆவி உள்ள அந்த அலங்காரமான அந்த அலங்காரம் எங்கே? ஆவிக்குள்ள செயல்பாட்டு இன்னைக்கு எங்கே கேட்கிறார் ஆண்டவர்? அவர்களை நீ நட்டு வைத்தீர், அவர்களும் வேரூன்றி வளர்ந்தார்கள், கனியும் ஈந்தார்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது பிரசங்கமும் பண்ணீங்க, எல்லாமே பண்ணீங்க, நல்லாமே செஞ்சீங்க, அதான் கனியும் ஈந்தார்கள். அவர்கள் உதடுகளில் நீ எப்போதும் இருக்கிறீர். எப்பொழுதும் ஜெபிச்சுட்டே இருக்காங்க, எப்போதும் ஜாமான் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஜாமான் சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க, பாடிட்டே இருக்கிறாங்க. நீர் எப்போதும் இருக்கின்றீர், அவர்கள் உள்ளத்திலிருந்தோ வெகு தொலைவில் உள்ளீர். இப்படிதானே? உண்மைதானே? ஆமென். ஆமென் அதனால தான் 3ஆம் வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், ஆனால் ஆண்டவரே நீர் என்னை அறிவீர், என்னை என்னை அறிவீர் என் இதயம் என்னை உள்ளது என்பதை சோதித்து அறிகின்றேன். அவர்களையோ வெட்டப்படுவதற்கான ஆடுகளைப் போல பிரித்து வைத்தார்கள். நீர் என்னை அறிவீர், என்னை பார்க்கின்றீர், என் இதயம் உம்மோடு உள்ளது என்பதை சோதித்தருகின்றீர். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கிறேன்னு அவர் சோதிக்கிறார். ஆமென். ஆமென். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டே இருக்கிறேன், உங்களுக்குள்ள அந்த ப்ரெசன்ஸ் இல்லை. தொய்வு தொய்வு தொய்வு, வேதனை, ஓட்ட பாட, தண்ணி ஒழுகிட்டு இருக்குது, அடைக்கிறதுக்கு இல்லை, அடைப்பு இல்லை, கூரை சரியில்லை, வசனம் உங்களுக்குள்ள போக மாட்டேங்குது, உங்களுக்குள்ள அந்த எழுப்புதல் இல்லை, அந்த பிரகாசம் இல்லை. அதுதான் இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு இன்னைக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன ஜெபிக்கணும்னு சொன்னால், ஆண்டவரே
நீர் என்னை அறிவீர். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை அறிவீர். ஆண்டவரே ஆண்டவரே, நீர் என்னை அறிவீர். என்னை பார்க்கின்றீர். என்னை பார்க்கின்றீர். என் இதயம் உம்மோடு உள்ளது என்பதை என் இதயம் இதயத்தோடு உள்ளது என்பதை சோதித்து அறிகின்றீர். சோதித்து அறிகின்றீர். ஆமென். அதனால தான் 5ஆம் வசனத்தில் அழகாக சொல்கிறார் பாருங்க. வாசி கேட்போம் யாராவது உரத்த குரலில் ஒருவர் மட்டும் 5ஆம் வசனம். காலாலோடு ஓடியே நீ களைத்து போனாய். குதிரை நீ எவ்வாறு நோக்கியிட முடியும்? அமைதியான நாட்டிலேயே நீ அஞ்சுகிறாய் என்றால் யோர்தானின் காடுகளில் நீ என்ன செய்வாய்? ஆமென். இதே வசனத்தை சிஎஸ்ஐ பைபிள் எடுத்து யாராவது வாசிக்க முடிஞ்சால் சீக்கிரம் எடுத்துக்கோங்க. இதே வசனத்தை நான் இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். 5ஆம் வசனம் எரேமியா 12:5. காலாள்களோடு ஓடியே நீ களைத்து போனாய். காலாள்கள் சொன்னான் என்ன? இன்ஃபன்ட்ரி ஜவான், தரைப்படை. அவங்களோடு ஓடியே நீ களைச்சிட்ட. குதிரைகளோடு நீ எவ்வாறு போட்டியிட முடியும்? குதிரைகளோடு எப்படி போட்டியிட போற? நார்மல் மனுஷன் நடந்து போறவனோடு ஓடியே நீ இப்பவே களைச்சிட்டியே. உனக்குள்ள அந்த பிரசன்ஸ் இல்லையே. குதிரைகளோடு நீ எவ்வாறு போட்டியிட முடியும்? அமைதியான நாட்டிலேயே நீ அஞ்சுகிறாய் என்றால், பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த இடத்துல நீ பயப்படுறன்னு சொன்னா, யோர்தானின் காடுகளில் நீ என்ன செய்வா? ஆமென். நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பன்னீர்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஆமென். ஆமென். யோர்தான் பிரவாகித்து வரும்போது, அடிச்சிட்டு வெள்ளம் வரும்போது நீ என்ன செய்வ? மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க சிஎஸ்ஐ பைபிள்ல இருந்து. ஆமென். நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பன்னீர்களானால் ஆமென். குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? கொஞ்சம் நிறுத்திய வாசிமா. நீ காலாட்களோடே ஓடும் போதே அங்கே நிறுத்துங்க. நீ காலாட்களோடு ஓடும்போது. ஆமென். ஆமென். காலாட்கள் என்று சொன்னால் என்ன? நார்மல் சோல்ஜர்ஸ், சாதாரண போர் வீரர்கள். அவங்களோடு ஓடும்போதே நீ டயர்ட் ஆயிடுற. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து, உன்னை இளைக்க பண்ணினார்கள் ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவார்? காலாளோடு நார்மல் மக்கள், நார்மல் விசுவாசிகள்கிட்டயே உன்னால போராட முடியலையே, குதிரைகளோடு நீ எப்படி? புரிந்தவர்கள் ஒரு ஆமேன்னு சொல்றாங்க. ஆமென். அமைதியான நாட்டிலேயே நீ பயப்படுற. இன்னைக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நம்மளாம் அமைதியான சூழ்நிலை இருக்கிறோம். இப்பவே பயந்து இருக்கிற. ஆனால் ஆண்டவருடைய நாள் வரும் பொழுது அப்ப என்ன செய்வ? யோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. 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 அதனாலதான் 6ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. நார்மல் நம்ம பைபிளில் வாசிங்க. உன் சகோதரரும் உன் தந்தை வீட்டாரும் கூட உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. ஆமென். ஆமென். அவர்களும் உனக்கு எதிராக உரக்க கத்தினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் உன்னிடம் இனிமையாக பேசினால் நீ அவர்களை நம்பாதே. ஆமென். ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. உன் சகோதரரும் உன் தந்தை வீட்டாரும் கூட உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். அவர்களும் உனக்கு எதிராக உரக்க கத்தினார்கள். அவர்கள் உன்னிடம் இனிமையாக பேசினாலும் நீ அவர்களை நம்பாதே. ஆமென்.
ஆமென். உன் வீட்டாரே உனக்கு பகையாளி. இயேசு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. அதனால தான் 1 கொரிந்தியர் 4:5 சொல்லுகிறது, எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். ஆமென். ஆமென். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சம், வெளிச்சமாக்குவார். உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவார். ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட என்ன பெறுவோம்? பாராட்டுகள். அப்போ இப்படி ஃபினிஷ் பண்றாரு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்று விட்டீர்களா? ஏற்கனவே செல்வாலாகி விட்டீர்களா? எங்களை விட்டு விட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, 1 கொரிந்தியர் 3:18 சொல்வதைப் போல மீண்டும் எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதிக் கொள்வோர் தங்களை மடையராக்கட்டும், அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். அவர்கள். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. அதனால தான் 9ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளாகவும் கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு, மடையர்கள். நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள், வலுவற்றவர். நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள், மாண்புள்ளவர்கள். நாங்களோ. மதிப்பற்றவர்கள். ஆமென். ஆமென். பாருங்க, அதனால தான் ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களை வெளிப்படுத்துவார். இங்க யாருமே பெரியவங்க கிடையாது, யாரும் சின்னவங்க கிடையாது, எல்லாம் அவருடைய சமூகத்தில் சமம். ஆமென். ஆமென். இறுதி ஜெபம் வேகமாய். ஆமென். அப்பா ஆண்டவரே, இறையாட்சி பேச்சில் அல்ல செயல்பாட்டில் தான் இருக்கிறது என்று ஆண்டவரே இந்த இறை வார்த்தை வழியாக இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அப்பா குறித்த காலம் வருவதற்கு முன்பாக ஆண்டவருடைய ஆண்டவரே நீங்கள் தீர்ப்பளிக்கிற நேரத்துல ஆண்டவரே நாங்கள் தகுதியற்றவர்களாக உம்முடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்றான் அப்பா. இன்றைக்கு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த இறை ஆசிரியரை ஆண்டவரே நாங்கள் என்றைக்கும் அப்பா விட்டு விலகாதபடி மறந்து போகாதபடி மறைச்சிரே உம்முடைய சமூகத்தில் என்றைக்கும் அப்பா நாங்கள் பாராட்டு பெற்ற பிள்ளைகளாக அமர வேண்டும் அப்பா. ஆமென். ஆம் தகப்பனே, ஆமென். எங்களுக்கு ஆண்டவரே கைமாறு கிடைக்கவில்லை என்றாலும் விண்ணக கைமாறில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அப்பா அன்றைக்கு தீர்ப்புடுகிற நாளில் அப்பா இது எங்களுக்கு ஆமென். உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம் ரட்சகனே. ஆமென். ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் அப்பா ஆமென். நீர் எங்களை கடிந்து கொண்டு ஆண்டவரே ஆமென். அப்பா திருத்தி எங்களை நீர் வழிக்கு கொண்டு வருகிறீர் தகப்பனே. ஆமென். ஆனால் நாங்கள் உம்மை விட்டு விலகி செல்வதற்குத்தான் பார்க்கிறோம் ரட்சகனே. ஆமென். ஆம் தகப்பனே, பெருமை பாராட்டி கொள்ளக்கூடாது நன்றி, ஆண்டவரே. நன்றி ஆமாப்பா, இயேசுவே. எங்களுக்கு எது தெரிந்து கொண்டாலும் தெரியாவிட்டாலும் நன்றி நாங்கள் இயேசுவே. பெருமை பாராட்டாதபடி ஆண்டவரே நன்றி உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஏற்கனவே எல்லாமே பெற்று விட்டோம் ரட்சகனே. ஆமென். ஆம் தகப்பனே, எங்கள் தேவைகள் அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆமென். ஆனால் ஆண்டவரே உனக்கு தேவையான எங்கள் ஆன்மாவிற்கு தேவையான இறைவுணவை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து ஆமென். கொண்டிருக்கிறோம். ஆமென். மரண தண்டனை ஆண்டவரே நிச்சயம் உண்டு தகப்பனே. ஆமென். அந்த மரண தண்டனையிலிருந்து நாங்கள் ஆமென். தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆமென். இந்த இறை வார்த்தை என்ற உணவை மட்டும்தான் ஆமென். ஆண்டவரே நாங்கள் புசித்து
ஆண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரஜினி. ஆமென். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு எல்லாரும் மடையர்களாக இருக்கிறோம்ப்பா. ஆமென். ஆம் தகப்பனே, ஆமாம். உம்மிடத்துல நாங்க சேர்ந்த ஆண்டவரே இயேசுவே. அறிவாளிகளாக நாங்க இயேசுவே. மாறணும். வலுவற்றவர் நீர் இயேசுவே. வலிமை மிக்கவர் அப்பா. நன்றி நாங்கள் இயேசு. அப்பா ஆண்டவரே நீங்கள் மதிப்பு மிக்கவர் ஆண்டவரே, நன்றி நாங்கள் தகப்பனே. மதிப்பு அற்றவர்கள் ராஜா. நன்றி அப்பா. அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆமென். உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே ஆமென். நாங்கள் காலையிலும் மாலையிலும் ஆண்டவரே உம்மிடத்துல கொஞ்ச நேரம் உழைக்கிறோம்ப்பா. நன்றி. அந்த உழைப்புக்கேற்ற பயனை ஆண்டவரே நீர் எங்களுக்கு விண்ணுலக கைமாறில் கொடுப்பீர் ஆண்டவரே. ஆமென். ஆம் தகப்பனே, ஆண்டவரே இந்த பேச்சை மட்டும் நாங்கள் செயல்படுத்தாதபடி ஆண்டவரே எங்களுடைய செயலில நாங்க காட்டணும் ஆண்டவரே. ஆமென். இந்த இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுது தகப்பனே எங்கள் ஆண்டவரே நாங்கள் இன்று உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ள வெகு தொலைவில் காணாதபடி அப்பா அல்லேலூயா. உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே அமர்ந்து உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்கிற பிள்ளைகளாக ஆமென். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அழைத்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போக கூடாதப்பா. என்றைக்கும் அப்பா உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் தாழ்மையோடு பிள்ளைகளாக இருக்கணும் ரஜினி. நீர் எங்களோட அன்போடு கனிவோட உள்ளத்தோடு வரணும் ஆண்டவரே. அதை நாங்கள் விரும்பி வர நீர் எங்களை உதவி புரிங்க. எங்களுக்கு உம்முடைய தூய ஆவியின் வல்லமை கொண்டு வழி நடத்துங்கப்பா. ஆமென். ஆம் ரஜினி, குறிப்பா காலம் வருவதற்கு முன்பாக ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போய்விடக் கூடாது ஆண்டவரே. ஆமாப்பா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை ஆமென். எங்கள் குழுவிற்கு நிறுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நன்றி, நன்றி. உம்மை நாங்கள் குறித்து பெருமை பாராட்ட வேண்டும் நன்றி ராஜா. இயேசுப்பா. ஆம் தகப்பனே, நன்றி. உலக வாழ்க்கைக்கு நாங்கள் பெருமை பாராட்டாதபடி அப்பா நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த உன்னத வாழ்க்கையை நாங்கள் பெருமை பாராட்டி அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் அமர்ந்து உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் வாசித்து அந்த மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்க இருக்கணும் ரஜினி. ஆமென். தகப்பனே, நாங்கள் பதிக்கப்படும் பொழுது ஆண்டவரே கனிவாக நாங்கள் ஆண்டவரே அமைதியாகி விடுகிறோம் ரஜினி. ஆம் தகப்பனே, அந்த மாதிரி அமைதியாகி விடாமல் எங்கள் மனதில் இருக்கிற அந்த குழப்பத்தை எல்லாம் எடுத்து போட்டு தகப்பனே உம்முடைய சமூகத்துல அப்பா நாங்கள் ஆண்டவரே ஒரு குப்பையாக இருக்கிறோம் ரஜினி. ஆமென். ஆம் தகப்பனே, இந்த குப்பையை நீர் எடுத்து பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஆமென். ஆம் ஆண்டவரே, குப்பையப்பா உலக வாழ்க்கை மக்கள் முன்னாடி உம்முடைய முன்னாடி நாங்கள் குப்பையாக காணப்படுகிறோம். ஆமென். ஆனால் இந்த குப்பையை கூட நீர் எடுத்து ஆண்டவரே அப்பா அரசனாகவும் அரசியாக எங்களை நீங்க ஆண்டவரே உம்முடைய அரச ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்துகிறீர் தகப்பனே. அல்லேலூயா. அதை நாங்கள் எங்கள் ஆமென். புரிந்து கொண்டு தகப்பனே ஆமென். உம்முடைய சமூகத்தில் அப்பா உமக்கு நாங்கள் ஒன்றிணைத்து ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே நீங்கள் என்னை ஆமென். போல் ஆகுங்கள் என்று நீர் எங்களுக்கு அறிவுரை கூறுகிறீர் தகப்பனே. ஆமென். அதே போல அப்பா அவரோடு இணைந்து வாழும் நம்பிக்கைக்குரிய ஹல்லேலூயா. மக்களாக அப்பா நன்றி. கிறிஸ்துவோடு இணைந்து நன்றி. வாழ்கிற நன்றி நிலையில் இயேசுவே. உம்முடைய நெறிமுறைகளை நன்றி. கற்று ஆண்டவரே நன்றி. ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் சிறந்து ஆண்டவரே விளைக்கிற இயேசுவுக்கு நன்றி. வெண்கல பலிகளாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்கள் அனைவரையும் ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆமென். தாழ்மையான சிறு ஜெபத்தை உம்முடைய ஆமென். கரத்தில் எங்கள் அனைவரையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். ஆமென். முழுவதும் ஹல்லேலூயா. உம்முடைய அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு ஆமென். ஆண்டவரே எங்களை வழி நடத்த போவதற்காக நன்றி நன்றி, செலுத்தி நன்றி, அப்பா நன்றி, தருமையான நன்றி. இந்த வேளையில் ஆண்டவரே நன்றி. அப்பா ராணிமாவுடைய ஆண்டவரே அவருடைய பிறந்த நாள் காணும் அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து தகப்பனே அவர்களையும் அப்பா எங்கள் குழுவில் ஒரு மூத்த தாயாரை கொடுத்திருக்கிறீர். அவர்களை நல்லபடி ஆசீர்வதிக்க ஆமென். போவதற்காக ஆமென். நன்றி. நன்றி. இந்த சிறு மன்றாட் இயேசு நன்றி. கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையோடு ஒப்படைக்கிறேன் எங்கள் நன்றி, அருமையான நன்றி, ஜீவனுள்ள நன்றி, ராஜனே. நன்றி. ஆமென். அல்லேலூயா. ஆமென். 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 இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம்முடன் இருப்பாராக. 1 கொரிந்தியர் 3:20 சொல்லுகிறது, ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை. ஆமென். ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். அல்லேலூயா. எனவே 1 கொரிந்தியர் 3:18 சொல்வதைப் போல எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும், அப்பொழுது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.
ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. பொறுமையோடு 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு சரியாக கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. மிக மகிழ்ச்சியாக இருந்த இந்த நாளைய செய்தி உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பிரயோஜனமாய் இருந்தது என்று நாங்கள் ஆவிக்குள்ளாக அனலாக்கப்பட்டோம் என்று விசுவசிகர்கள் மாத்திரம் ஆமென் அல்லேலூயா என்று உரத்த குரலை சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. ஆமென், ஆமென், ஆமென்.